Hello everyone, welcome to MCBS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th மேக்ஸ் சாப்டர் 7 ஃபிராக்ஷன் தான் பார்க்க போறோம். ஃபிராக்ஷன் லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபிராக்ஷன் நம்ம எந்த நம்பரை சொல்லுவோம் அப்படின்னா இந்த மாதிரி 1 டிவைடட் பை 4 8 டிவைடட் பை 6 இருக்கும்ல, இந்த மாதிரி மேல ஒரு நம்பர் டிவைடட் பை கீழே ஒரு நம்பர் எழுதுறது தான் நம்ம ஃபிராக்ஷன் சொல்லுவோம். இப்ப நம்ம மேல ஒரு நம்பர் டிவைடட் பை கீழே ஒரு நம்பர்னு எழுதுறோம் இல்லையா, மேல எழுதுற நம்பரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூமரேட்டர்னு சொல்லுவோம். கீழே இருக்க நம்பரை டினாமினேட்டர்னு சொல்லுவோம். ஃபிராக்ஷன்ல இந்த நம்பர்ல நியூமரேட்டர் அப்படிங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னா 1, டினாமினேட்டரோட வேல்யூ 4. இப்ப சப்போஸ் நம்ம ஒரு ஃபிராக்ஷன் நம்பரை வந்து ஆட் பண்ண போறோம் அப்படின்னா இப்ப இங்க 1/4 இருக்கு, ஆட் 5/4 இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபிராக்ஷன் ஆட் பண்ணும்போது எதை பார்க்கணும் அப்படின்னா டினாமினேட்டர் தான் பார்க்கணும். டினாமினேட்டர் வந்து சேமா இருந்தது அப்படின்னா நம்ம நியூமரேட்டர் டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் சேம் ஆயிருக்கா? எஸ், சேம் ஆயிருக்கு. அப்போ நியூமரேட்டரை நம்ம என்ன செய்யலாம்? டைரக்டா ஆட் பண்ணிடலாம். அப்ப என்ன வரும்? 6 4ன்னு போடலாம். இப்ப சப்போஸ் இங்க 1/2 இருக்கு பிளஸ் இங்க 1/4 இருக்கு அப்படின்னா இதை டைரக்டா ஆட் பண்ணலாமான்னு கேட்டா ஆட் பண்ண கூடாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டினாமினேட்டர் நமக்கு சேமா இருக்கணும்னு சொன்னோம். இங்க டினாமினேட்டர் சேமா இருக்கா? இல்ல. அப்ப இந்த நம்பர் எப்படி நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்? 2, 4ஓட எல்சிஎம் என்னவா இருக்கும்? 2 1 2 is 2 2 2s are 4. இங்க என்ன வரும்? 2 1 1. அப்ப டினாமினேட்டர் என்னவா இருக்கும்? 4 இருக்கும். இப்ப இங்க வந்து டினாமினேட்டர் 4 தான் இருக்கு. அப்ப நம்ம இந்த 1/4 அப்படியே வச்சுக்கலாமா? இங்க என்ன இருக்கு? டினாமினேட்டர் 2 இருக்கு. 2 ஓட எதை மல்டிபிள் பண்ணா 4 வரும்? 2 ஓட 2 மல்டிபிள் பண்ணா 4 வரும். அப்ப நம்ம கீழே டினாமினேட்டரோட 2 மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா மேல நியூமரேட்டர் கூடவும் கண்டிப்பா 2 மல்டிபிள் பண்ணணும். அப்ப நம்ம ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 1 2 is 2/2 2s are 4 வரும். இப்ப நமக்கு டினாமினேட்டர் சேம் ஆயிருக்கா? எஸ். அப்ப நம்ம நியூமரேட்டரை டைரக்டா ஆட் பண்ணிடலாம். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? 2 + 1 3 டிவைடட் பை 4. மேல மட்டும் தான் ஆட் பண்ணணும், கீழே டினாமினேட்டர் ஒன்னே ஒண்ணுதான் போடணும். 2 டைம் இதையும் ஆட் பண்ணி 4 + 4 8ன்னு போடக்கூடாது. இப்ப நம்ம லெசனுக்குள்ள போகலாம். Recall that when some whole number of things are shared equally among some number of people, fraction tell us how much each share. இப்ப ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளை வந்து இப்ப எல்லாருக்கும் ஈக்குவலா ஷேர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஈக்குவல் ஷேரை தான் நம்ம fraction சொல்றோம். சப்னம் என்ன சொல்றாங்க? Do you remember if one roti is divided equally between two children, how much roti will each get? இப்ப வந்து சப்னம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப ஒரே ஒரு ரொட்டி தான் நம்ம கிட்ட இருக்கு, ஆனா அந்த ஒரு ரொட்டியை 2 பேருக்கு ஈக்குவலா டிவைட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எப்படி கொடுப்போம்? ஒரு ரொட்டியை இந்த மாதிரி டிவைட் பண்ணி கொடுப்போம். இதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹாஃப்னு சொல்லுவோம். இதை எப்படி ஹாஃப்னு சொல்றோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை ரொட்டி இருக்கு? 1 ரொட்டி. அப்போ 1 ரொட்டியை எத்தனை சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்குறோம்? 2 சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்குறோம். அப்போ இதை எப்படி எழுதணும்? 1 டிவைடட் பை 2. முக்தா, each child will get half a roti. 1/2 நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா halfன்னு சொல்லுவோம். Sapnam, the fraction 1/2 is written as 1/2. We also sometimes read this as 1/2. இத வந்து இப்ப நம்ம 1/2 அப்படிங்கறத halfன்னு சொல்லுவோம் அல்லது 1/2ன்னு சொல்லுவோம். சில டைம்ஸ் நம்ம இந்த 1/2 எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 1/2. 1 என்ன சொல்றாங்க? If the one roti is equally shared among 4 children, how much roti will one child get? முக்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ரொட்டியை நம்ம 4 சில்ட்ரனுக்கு டிவைட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா 4 சில்ட்ரனுக்கு வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில்ட்ரனுக்கும் எவ்வளவு ரொட்டி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் ஒரு ரொட்டி அப்படின்னா இதை ஹாஃபா டிவைட் பண்றோம். இப்ப எத்தனை பேருக்கு கொடுக்குறோம்? 2 மெம்பர்ஸ்க்கு கொடுக்குறோம். இப்ப இது 4 மெம்பர்ஸ்க்கு கொடுக்கதா இருந்தா நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணுவோமா? அப்போ இதுல எத்தனை பார்ட்டா இருக்கு? ஒரு ரொட்டியை எத்தனை சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்குறோம்? 4 சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்கும். அப்ப இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? 1/4 ஆர் 1/4 ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். each child's share is 1/4 ரொட்டி. அப்போ ஒரு சைல்டுக்கும் எவ்வளவு ரொட்டி கிடைக்கும்? 1/4 பார்ட் ஆஃப் த ரொட்டி வந்து கிடைக்கும்.
Mukta, and which is more 1/2 roti or 1/4 roti? இப்போ இந்த 1/2 roti or 1/4 roti இருக்கு அப்படின்னா 1/2 பெருசா இல்ல 1/4 வந்து பெருசா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இப்ப நம்ம இதை பார்த்தோம்னா இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப எதுதான் பிக்கர்னு சொல்லுவோம்? 4 தான் பிக்கர்னு சொல்லுவோம். ஆனா வந்து பிக்கர் கிடையாது. ஏன் 4 பிக்கர் கிடையாது? இப்ப இந்த பிக்சரையே பாருங்களேன். ஒரு ஆளுக்கு எவ்வளவு ரொட்டி கிடைக்குது? 1 ரொட்டில 4 டிவைட் பண்ணி குவார்டர் ரொட்டி மட்டும்தான் கிடைக்குது. இப்ப சொன்னா 1/2ன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளவு ரொட்டி கிடைக்குது? ஹாஃப் ரொட்டி வந்து கிடைக்குது. அப்ப எதுதான் பிக்கரா இருக்கும்? 1/2 தான் பிக்கரா இருக்கும். Where 2 children share 1 roti equally, each child gets 1/2 roti. When 4 children share 1 roti equally, each child gets 1/4 roti. Since the second group more children share the some 1 roti, each child gets smaller share. So 1/2 roti is more than 1/4. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு ரொட்டிய 2 பேர் மட்டும் ஷேர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு half the part வந்து கிடைக்கும். இப்போ அதே இது 1 ரொட்டிய 4 மெம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு குவார்டர் ரொட்டி தான் கிடைக்கும். அப்ப இந்த பிக்சரை பார்க்கும்போது நமக்கு எது வந்து பிக்கரா தெரியுது? 1/2 தான் பிக்கரா தெரியுது. அப்போ 1/2 is greater than 1/4. Fractional units and equal shares. Benny, which fraction is greater, 1/5 or 1/9? இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எந்த fraction வந்து 5 or 1/9 கம்பேர் பண்ணும்போது எந்த fraction வந்து கிரேட்டரா இருக்கும் அப்படி சொல்லி கேக்குறாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு ரொட்டிய 5 டிவைட் பண்ண இன்னொரு ரொட்டிய வந்து நம்ம 9 டிவைட் பண்றோம். இதுல வந்து யாருக்கு ஈக்குவல் ஷேர் வந்து யாரோட ஷேர் வந்து அதிகமா இருக்கும்? நமக்கு இந்த பிக்சரை பார்த்த உடனே தெரியுது. கம்பேரிங் இந்த குவான்டிட்டியை விட இந்த குவான்டிட்டி தான் எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. அப்ப எது வந்து பிக்கரா இருக்கும்? 1/5 தான் கிரேட்டரா இருக்கும். 9 is bigger than 5. So I would guess that 1/9 is greater than 1/5. Am I right? Arvin வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 9 தான் 5 விட பிக்கரா இருக்கும். அதனால 1/9 தான் 1/5 விட கிரேட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Benny, no, that is common mistake. Think of these fraction as share. Mostly எல்லாருமே இந்த மாதிரி மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. ஆனா பிராக்ஷனா பார்க்கும்போது 1/5 தான் கிரேட்டரா இருக்கும், 1/9 வந்து லெஸ் தானா இருக்கும். Arvin, if 1 roti is shared among 5 children, each one gets a share of 1/5 roti. If 1 roti is shared among 9 children, each one gets a share of 1/9 roti. Arvin வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ரொட்டியை வந்து 5 children வந்து ஷேர் பண்ணாங்க அப்படின்னா 1/5 ரொட்டி கிடைக்கும். அதே மாதிரி 9 children ஷேர் பண்ணாங்க அப்படின்னா 1/9 கிடைக்கும். Benny, exactly. Now think again. Which share is higher? இப்போ வந்து திரும்ப திங்க் பண்ணி எந்த share ஹையரா இருக்கும்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 1/9 is less than 1/5. 1/5 தான் கிரேட்டரா இருக்கும். 1/100 and 1/200 ரெண்டு நம்பர் இருக்கு. இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் வந்து பிக்கரா இருக்கும்? 1/100 is bigger. When one unit is divided into several equal parts, each part is called a fractional unit. These are all fractional units. ஒரு யூனிட்டை நம்ம நிறைய ஈக்குவல் பார்ட்ஸா நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதை தான் நம்ம fractional unitன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம மேல ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 1/2, 1/3, 2/5 இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? fractional unitன்னு சொல்லுவோம். We also sometimes refer to a fractional units as unit fraction. சில நேரம் நம்ம இந்த fractional unit நம்ம unit fraction சொல்லுவோம். Figure it out. Fill in the blanks with fraction. கீழ வந்து ஒரு Phillips வந்து கொடுத்திருக்காங்க. இத வந்து நம்ம fractionல fill பண்ண போறோம். 3 govas together weight 1 kg. If they are roughly of the same size, each gova will roughly weigh dash kg. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 1 kg கோவா வந்து இருக்கு. அந்த 1 kg கோவால வந்து எத்தனை கோவாஸ் இருக்கு? 3 கோவாஸ் இருக்கு. அப்போ 3 கோவா சேர்ந்து 1 kgல இருக்கும். அப்ப நம்ம இதை எப்படி எழுதணும்? 1/3 kgன்னு எழுதணும்.
A wholesale merchant backed 1 kg of rice in 4 packets of equal weight. The weight of each packet is dash kg. இப்போ வந்து ஒரு wholesale merchant, ஒரு வியாபாரி வந்து 1 kg ரைஸ வந்து 4 small equal packet வந்து பேக் பண்றாரு. அப்ப அந்த பேக்கெட் ஒரு பேக்கெட்டும் எவ்வளவு கேஜியா இருக்கும்? 1 kg எத்தனை பேக் பண்றாரு? 4 பார்ட்டா பேக் பண்றாரு. அப்ப இதை நம்ம எப்படி எழுதணும்? 1/4 kgன்னு எழுதணும். 4 friends ordered 3 glasses of sugarcane juice and shared it equally among themselves. Each one drank dash glasses of sugarcane juice. இப்போ மொத்தம் எத்தனை friends இருக்காங்க? 4 friends இருக்காங்க. அவங்க எத்தனை glasses of juice வந்து ஆர்டர் பண்றாங்க? 3 glasses of juice வந்து ஆர்டர் பண்றாங்க. மெம்பர்ஸ் வந்து 3 glasses of sugarcane juice வந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க. Next, the big fish weighed half kg. The small one weighed 1/4 kg. Together they weighed dash kg. இப்போ ஒரு பிக்கர் ஃபிஷ் ஒன்னு இருக்கு, ஒரு ஸ்மால் ஃபிஷ் ஒன்னு இருக்கு. பிக்கர் ஃபிஷ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1/2 kg இருக்கு. ஸ்மால் ஃபிஷ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1/4 kg இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு வெயிட் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இது ரெண்டும் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஒரு ஃபிராக்ஷன் நம்பர் ஆட் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? 1/2 ஆட் 1/4. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்கிறத நம்ம எழுதிக்கணும். எழுதிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதை தான் நோட் பண்ணணும்? டினாமினேட்டர் சேமா இருக்கான்னு தான் நோட் பண்ணணும். இங்க டினாமினேட்டர் சேமா இருக்கா? இல்ல. அப்ப என்ன செய்யணும்? எல்சிஎம் எடுக்கணும். 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 2 1 2 is 2 2 2s are 4 2 1 1. அப்ப என்ன வரும்? 2 into 2 4. அப்போ இங்க 4 வரும். இப்ப நியூமரேட்டர் வந்து இங்க 4 இருக்கு. அப்ப இந்த 1 வந்து நம்ம அப்படியே போட்டுறலாம். இங்க என்ன இருக்கு? டினாமினேட்டர் 2 இருக்கு. அப்ப டினாமினேட்டர் 2 இங்க 4 வரணும் அப்படின்னா 2 ஓட எதை மல்டிபிள் பண்ணா 4 வரும். 2 ஓட 2 மல்டிபிள் பண்ணா 4 வரும். நம்ம டினாமினேட்டரை 2 ஆல மல்டிபிள் பண்ணா நியூமரேட்டரையும் கண்டிப்பா 2 ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்ப என்ன வரும்? 1 2 is 2 divided by 4. அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்? 4 தான் போடணும். டினாமினேட்டரை ஆட் பண்ணி போடக்கூடாது. 4 போட்டு மேல 2 plus 1 3. அப்போ எவ்வளவு கேஜி ஃபிஷ் வந்து இருக்கும்? 3/4 kg ஃபிஷ் வந்து இருக்கும். இப்ப நம்ம பிராக்ஷன் அப்படிங்கறத நம்ம இப்பதான் யூஸ் பண்றோமான்னு கேட்டா கிடையாது. நம்ம ஆன்சியன் டைம்ல இருந்து இந்த பிராக்ஷனை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது எதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ரிக்வேதால இருந்து தெரிஞ்சுக்கிறோம். ரிக்வேதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது இருக்கிறதுலயே ரொம்ப ஓல்டு ஆன்சியன் டெக்ஸ்ட் புக் எதுன்னு கேட்டா இந்த ரிக்வேதா தான். இந்த ரிக்வேதால 3/4 அப்படிங்கிறது திரைபதா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப நம்ம பிராக்ஷன் அப்படிங்கிறது இப்ப இருந்து யூஸ் பண்ணல, முன்னாடி இருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த பிராக்ஷன் அப்படிங்கறத ஒரு லாங்குவேஜ்லயும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இப்ப ஹிந்தின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தீன் பாவுன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து முக்கால்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல முக்கால்னு சொன்னோம், ஹிந்தில வந்து தீன் பாவுன்னு சொன்னோம். இதே மாதிரி வேற என்னென்ன லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Arrange these fraction words in order of size from the smallest to the biggest in empty box below. கீழ வந்து அவங்க ஒரு fractional நம்பர் கொடுத்திருக்காங்க. இந்த fraction வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுல இருந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா smallestல இருந்து biggest வந்து அரேஞ்ச் பண்ணணும். இப்போ இதுல வந்து 1 and a half அப்படின்னா எப்படி எழுதணும்? 1 into half ன்னு எழுதணும். 3 quarters எப்படி எழுதணும்? 3/4 ன்னு எழுதணும். 1 and a quarter 1 and a quarter 1/4 எழுதணும். half அப்படின்னா 1/2 எழுதணும். quarter அப்படின்னா 1/4 எழுதணும். 2 and a half அப்படின்னா 2 into 1/2 எழுதணும். இப்ப இதுல வந்து எது வந்து இருக்குதுலயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் அப்படின்னா இப்ப இங்க என்ன இருக்கு? 1 and half 2 and half 1 quarter இருக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதை விட்டுட்டு இப்ப இது மூணையும் கம்பேர் பண்ணும்போது இதுல எது வந்து ரொம்ப ஸ்மாலஸ்டா இருக்கு? இப்ப இந்த 1/4 அப்படிங்கிறது 1 வந்து நம்ம 4 டிவைட் பண்ணுவோம். 1/2 அப்படிங்கிறது 1 2 டிவைட் பண்ணுவோம். 3/4 அப்படிங்கிறது 1 3 டிவைட் பண்ணுவோம். இத பார்க்கும்போது எது வந்து ஸ்மாலஸ்ட்ல இருக்கு? 1/4 இதுதான் ஸ்மாலஸ்ட்ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? 1/4 எழுதணும். 2 இருக்கு. அப்ப இதுதான் லாஸ்ட்ல வரும். இதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? 1 and half இருக்கு. 1 quarter இருக்கு. நம்ம ஏற்கனவே எது வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட்னு பார்த்திருக்கோம்? குவார்டர் தான் ஸ்மாலஸ்ட்னு பார்த்திருக்கோம். அப்ப இதுல எதுதான் ஃபர்ஸ்ட் வரும்? 1 quarter தான் வரும். நெக்ஸ்ட் என்ன வரும்? 1 and half வரும். நெக்ஸ்ட் என்ன வரும்? 2 and half.
7.2 fractional unit as parts of a whole. இப்ப நம்ம fractional units ஒரு whole இது இருக்கு அப்படின்னா அதுல வந்து நம்ம fractional units வந்து எப்படி எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். The picture shows a whole chicky. இந்த picture வந்து ஒரு whole chicky வந்து show பண்ணுது. இத வந்து fraction units எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். Picture of chicky broken into two pieces as shown in below. How much the original chicky in each piece. இப்ப இந்த chicky வந்து அவங்க ரெண்டு பீஸா வந்து பிரேக் பண்ணிருக்காங்க. இந்த பீஸ் வந்து ஹோல் பீஸ்ல வந்து எவ்வளவு பார்ட்டா இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பீஸ் அவங்க எப்படி டிவைட் பண்ணிருக்காங்க? 1 2 3 4 4 பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க. எத்தனை பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க? 4 பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க. எத்தனை பார்ட் அவங்க தனியா எடுக்கிறாங்க? ஒன்லி 1 பார்ட் அவங்க தனியா எடுக்கிறாங்க. அப்போ இதுல எத்தனை இருக்கு? 1 2 3 இருக்கு. இந்த சிக்கியோட ஃபிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும்? 3/4 இருக்கும். We can see that the bigger piece has a 3 pieces of 1/4 chicky in it. So we can measure the bigger piece using the fractional units 1/4. We see that the bigger piece is 3/4 chicky. இப்ப இதுல வந்து bigger piece எது, smaller piece எது? இது வந்து என்னது? 1/4. இதுதான் smaller piece ன்னு சொல்லுவோம். இதுதான் bigger piece. 3/4 இதுதான் bigger piece. Next இந்த chicky வந்து இப்ப எத்தனை பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1 2 3 4 5 and 6 6 பார்ட்டா வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த 6 பார்ட்ல இந்த ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா இதோட ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும்? பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. அப்போ இதோட ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும்? 1/6 இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சிக்கி அவங்க எப்படி டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1 2 3 நெக்ஸ்ட் இந்த சிக்கி அவங்க எத்தனை பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 பார்ட்டா வந்து அவங்க டிவைட் பண்ணிருக்காங்க. இதையும் 6 பார்ட்டா தான் டிவைட் பண்ணிருக்காங்க. இதையும் 6 பார்ட்டா தான் டிவைட் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த சிக்கியோட ஒரே ஒரு ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும்? 1/6 இருக்கும். By dividing the whole chicky into 6 equal parts in different ways, we get 1/6 chicky pieces of different shape. Are they of the same size? ஒரே சிக்கி தான். இதையும் 6 பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். இதையும் 6 பார்ட்டா தான் ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். ஆனா இதோட ஷேப் எப்படிதான் இருக்கு? டிஃபரெண்டா தான் இருக்கும். ஆனா இதோட சைஸ் சேமா தான் இருக்கும். வாட் இஸ் த ஃபிராக்ஷனல் யூனிட் ஆஃப் சிக்கி shown below? இப்ப கீழ வந்து ஒரு சிக்கி வந்து கொடுத்திருக்காங்க. இதோட ஃபிராக்ஷன் வந்து எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இந்த சிக்கியை எப்படி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1 2 3 பார்ட்டா வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. அப்போ இதோட பார்ட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 3ல எத்தனை பீஸ் இருக்கு? 1. அப்போ 3 இந்த சிக்கியோட ஃபிராக்ஷன் யூனிட்டா இருக்கும். Next, figure it out. The figures below show different fractional unit of a whole chicky. How much a whole chicky is? இப்ப அந்த சிக்கியில இருந்து நிறைய பீஸ் வந்து கீழே கொடுத்திருக்காங்க. இந்த பீஸ் வந்து எவ்வளவு ஃபிராக்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த பீஸ்ல வந்து எப்படி இருக்கு? ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி 2 ஸ்கொயர் சேர்ந்து இருக்கு. இப்ப அந்த சிக்கி வந்து இந்த ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் இருக்கு. இந்த ஒரு பார்ட் அப்படிங்கும்போது அவங்க எத்தனை பார்ட்டா இந்த சிக்கியை ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஒரே ஒரு சிக்கி அவங்க எத்தனை பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க? 12 பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த சிக்கியோட ஃபிராக்ஷன் 1/12. நெக்ஸ்ட் இந்த சிக்கியோட ஃபிராக்ஷன் என்னன்னு பார்க்க போறோம். இப்ப இந்த சிக்கி வந்து எத்தனை பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1 2 3 4 பார்ட்டா வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. அப்போ இதோட ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும்? 1/4 இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சிக்கி வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 வந்து 8 வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. அப்ப இதோட ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும்? 1/8 இருக்கும். சிக்கியோட ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும்? 2 3 4 5 6 6 வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. அப்ப இதோட ஃபிராக்ஷன் 1/6 இருக்கும். நெக்ஸ்ட் இதோட ஃபிராக்ஷனை பார்க்க போறோம். இத வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்ப இத வந்து எத்தனை பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 8 பார்ட்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த சிக்கியோட ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும்? 1/8 இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபிகர்
இந்த ஃபிகரோட ஃபிராக்ஷன் வந்து எவ்வளவா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 அப்போ 1/24 இந்த ஃபிகரை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹாஃபா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. அப்ப ஃபிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 அப்ப இதோட ஃபிராக்ஷனும் 1/24 இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். Thank you for watching MCVS way of teaching CBSE.